நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் KN நேரு அவர்களும் இதற்கான முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த அடிக்கல் நிகழ்ச்சிக்கு அவர் வாழ்த்துரையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது கட்டி முடித்து திறக்கிற பொழுது கண்டிப்பாக நேரு அவர்களும் அமைச்சராக இங்கே வருவார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பேரூராட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல. நான் முதலிலேயே சொன்னது போல தமிழக முதல்வர் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி MK ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவிலேயே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த உணர்வோடு இங்கே தளபதி அவர்களுடைய இந்த ஆணைக்கு ஏற்ப இங்கே இந்த பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இங்கே இந்த பேரூராட்சி இங்கே பேசியவர்களெல்லாம் சுட்டி காட்டினார்கள். நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரே இந்த பகுதியை சுற்றி வருகிறார் என்ற காரணத்தினால் பல்வேறு வளர்ச்சி பணிகளை பற்றியும் சொன்னார்கள். திருக்கோயிலூர் பேரூராட்சியை நகரமாக உயர்த்தியது தளபதி அவர்கள் தான். முதல்ல பேரூராட்சியாக இருந்தது, அப்ப இருந்த காலம் வேற. இப்ப நகராட்சியாக மாறி இருக்கிறது. நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் 3,50,00,000 ரூபாய், நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் 1,92,00,000 ரூபாய் செலவில் அதுவும் இருக்கிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இங்கெல்லாம் அப்பெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தெரியும். நான் இங்கே இந்த ஊரில் பிறந்தோம்னு சொன்னேன் இல்லையா, 1964 SSLC, அப்பெல்லாம் காலம் உண்டு. ஆனால் இன்று கலைஞருக்கு பிறகு கலைஞர் ஆட்சியிலும் சரி, கலைஞர் ஆட்சியில்தான் உயர்கல்வி வளர்ந்தது என்பது வரலாறு. அவருடைய பிறகு இந்த தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார், இங்கே கல்வி வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, இங்கே டிஸ்ட்ரிக்ட் போர்ட் கட்டுறதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கட்டியிருந்துருக்காங்க, அங்கேயும் பேருந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்கலாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய திருக்கோயிலூர் தொகுதியோ இந்த விழுப்புரம் மாவட்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்று உங்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறீர்கள். இது எப்படி இருந்தாலும் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாமெல்லாம் மருத்துவமனை, விழுப்புரத்தில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்தது மட்டுமின்றி இன்று திருக்கோயிலூரிலே இருக்கிற மருத்துவமனையும் உயர்த்தப்பட்டு பல்வேறு நிலைகளிலே மாவட்ட மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞருடைய தளபதியினுடைய ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிற ஒன்று. அவர் சொன்னதேதான், நமக்கு வேண்டியது 2 கண்கள், ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி. கல்விக்காக கல்லூரி கொடுத்தாச்சு, மருத்துவத்துக்காக மாவட்ட மருத்துவமனை கொடுத்தாச்சு. இதை விட என்ன சார் ஒருத்தர் செய்ய முடியும்? அதை செய்து கொடுத்திருப்பவர் தான். இன்னொரு சொல்றாங்க, உங்களை வந்தா கேளுங்க, திருக்கோயிலூருக்கு உங்க ஆட்சியில என்ன வளர்ச்சி பெற்றது என்று கேளுங்க. இது அரசியலுக்காக அல்ல, நான் சொல்லுவது விழுப்புரம் எப்படி நாங்கள் இருக்கிற பொழுது வளர்ச்சி பெற்றதோ நான் வரும்போதே அதான் சொன்னேன். விழுப்புரத்தை வளர்த்ததை போல திருக்கோயிலூரையும் வளர்ப்போம் என்று சொன்னேன். அங்கே அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகுதான் எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டது. இங்கேயும் அதே மாதிரி இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு எல்லா வளர்ச்சியும் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரியதாக வளரும். ஆகவே இது கல்லூரி, இது பேரூராட்சி, மருத்துவமனை என்று எல்லாம் உருவாகி இருக்கிற இடம்தான் இந்த இடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.